கைஸ், வெல்கம் டு ரெட்டல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கைக்காய் வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூப்பராக முருங்கைக்காய் டெசர்ட் பாயாசம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எழுதி சைன் போட்டு தரேன், ப்ராமிஸாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்பி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை நடுவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே வேறு வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை தூர கொட்டாமல் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு குடிக்கலாம். அப்படியும் இல்லை, குடிக்க பிடிக்கலன்னா சப்பாத்தி பசையும்ச்சுல அந்த தண்ணி ஊற்றி பசைங்க, சப்பாத்தி சாஃப்டாகவும் வரும். முருங்கைக்காவில் சத்து உங்களுக்கு இறங்கும். முருங்கைக்காவில் இருக்கிற சதையை மட்டும் நம்ம தனியாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சதையை நீங்கள் கையை வச்சு எடுத்தாலும் வந்துடும். இப்படி நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக இப்படி கீழினாலும் சதை லட்டு மாதிரி உங்களுக்கு கீழே வந்துடும். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் கழனியில் போட்டுங்க. ஆடு மாடு சாப்பிட்டு பலன் நிறையட்டும். நம்மளுக்கு அந்த சதை எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சதை எல்லாத்தையுமே துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா சும்மா கையை வச்சு நீங்கள் பசைஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா 1க்கு 2 உங்களுக்கு முருங்கைக்காய் கிடச்சிக்கும். வாயில் கடிக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கரையிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் 1க்கு 2 லைட்டாக இப்படி பசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போது நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் தோல் எடுக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிள். இந்த தண்ணியை நான் குடிக்க தான் போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு மிளகு போட்டு குடிச்சிடலாம். டேஸ்ட் தக்கராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு இதில் தான் நான் நெய் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே நெய் கிடையாது. இதே நெய்யை வச்சு தான் நான் அந்த இதையும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஃபேட் கொலஸ்ட்ரால்லாம் ஆகாது. ஸோ நம்பி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என் மூஞ்சி தெரியுது, யாரும் அதை கண்டுக்கிடாதீங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் இங்கே பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்கிட்ட இந்த 3 தான் இருந்தது. அதனால் இந்த 3த்தையும் நல்லா ஓவராகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது அப்படியே க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கடிப்படம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் செவக்க வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் இதை அப்படியே நம்ம மாற்றி எடுத்துகிட்டு இதே நெய்யை இன்னொரு பெரிய சட்டியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க. நான் ஒரு கடாயில் இந்த நெய்யை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து வச்சுருந்தோம் தெரியுமா முருங்கை சதை, அதை அப்படியே அதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வதக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இது எதுக்காகனா முருங்கை இதில் நம்மளை அறியாமல் கொஞ்சம் ஒரு பச்சை வாடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி வதக்கி கொட்டிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் பச்சை வாடை நம்மளுக்கு போயிடும். அவ்வளோதான், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெய்யில் தான் வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நெய்யில் போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 mlக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 170 ml இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 170 ml அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் தெரியுமா ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசியை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாயசத்தோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் மில்க் மேட் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுவே போதுமானது. இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை கொஞ்சம் நச்சு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த பால் கொதி வரணும். இந்த பால் நானே தயாரித்த ரெசிப்பியாக இது. அதனால் இந்த பால் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிஷ்ஷு ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே பண்ணேன். நல்ல வேளை பால் பொங்கிருச்சு. அதை பொங்கினோன்னே என் மனசு கூட சந்தோஷமாக பொங்கிட்டு, சரி ரைட்டு இந்த டிஷ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதை நானே கண்டுபிடிச்சது. ஸோ எப்படி யோசித்தேன்னு தெரியல, யோசித்தேன் வந்துருச்சு. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதனால தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்னும் நான் பதிவு பண்ண மாட்டேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணமிச்சில் எனக்கு வராது. அதை அப்படியே நான் டெலீட் பண்ணிடுவேன். இதே நல்லா வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்களும் அதை பார்த்து பண்ணி உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கணும்ல, அதனால தான். அதுக்கப்புறம் சீனி நம்மளுக்கு ஒரு 50 கிராம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிவிட்டு இனிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முருங்கைக்காய் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த டிஷ்ஷு 100% கரெக்டாக வரும். அப்படி வரலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஜிபேயில் காசே அனுப்பிவிட்றேன். அந்தளவுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். இந்த டிஷ்ஷு 100% சக்ஸஸ் ஆகும். நம்பி இதை நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை படித்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டோன்னு டேஸ்ட் டக்கராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நாம் கண்ட இந்த இன்பம் இந்த வையகமும் காணட்டும். தேங்க்யூ.